என் கையில் நாய் கச்சிச்சு எபிசோட் 9 பார்த்துட்டு இருக்கோம். என் கை நல்லா உப்பி போய் வீங்கி போயிருந்துச்சு இல்லையா. செகண்ட் டே இன்னும் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்துச்சு. இப்படி தூக்க கூட முடியல என்னால். நைட்லாம் அப்படியே ஸ்வெல்லாக இருந்துச்சு. சுத்தமாக தூங்க கூட முடியல, அவ்வளோ பெயின். ஆக்சுவலாக என்ன டாக் அடிச்சது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ நான் ரைட் சைடு மட்டும் தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்க முடியும். உள்ள விளக்குற பேஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது, குளிக்கிறது எல்லாமே ஒரு ஆளோட ஹெல்ப்போட தான் பண்ண முடியுமே. பெயின் அதிகமாக இருந்ததுனால என்னால் சுத்தமாக தூங்க முடியல. மணி 3-4 வரைக்குமே அப்படியே உருண்டு உருண்டு படுத்துக்கிட்டு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் தூக்கத்திலேயே. உடனே நான் ஒரு அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க பார்த்துட்டு உடனே இருடா நான் ஒத்தரத்துக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உப்பு நல்லா ஒரு வானலில் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து ஒரு டவலில் கொட்டிட்டாங்க. அந்த டவலில் நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒத்தரம் அவங்களே கொடுத்தாங்க. ரொம்பவே ரிலீஃபிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்கவே செஞ்சேன். அவ்வளோ பெயின். உண்மையாக சொல்லணும்னா அந்த அக்கா என்னை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து பெட் ஷாப் வச்சிருக்கோம். இப்போ புது கடைக்கு போகிறதுனால எல்லாமே ஷிஃப்டிங் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. கரெக்டாக இந்த டைமில் இந்த மாதிரி என் கையை ஆயிடுச்சு, என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்களுடைய கஸ்டமர்ஸே வந்து எங்களுக்கு கடை ஷிஃப்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. கஸ்டமர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. கஸ்டமர்ஸ்லாம் நார்மலாக கஸ்டமர்ஸ் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள்லாம் இருப்போம். ஸோ அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்பவே அந்த டைமில் ஒரு பெரிய வாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டே ஈவினிங் என் கை இந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்ததுன்னா பலூனை தொடும்போது அது உள்ள அந்த ஏர் போகும் இல்லையா, அப்போ அப்படியே ஃப்ளெக்சிபிள் ஆகும் இல்லையா பலூன், அந்த மாதிரி ஆயிடுச்சு என் கை. என்னடா இதுன்ட்டு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஒத்தரம் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு குறைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நாய் கடிச்சதுனால நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆனால் என் கண்ணு முன்னாடி சிக்கன் ரைஸ் வாங்கி வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான்வெஜ்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு செமையாக டெம்ட் ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் நான் என்ன பண்ணேன்னா சாம்பார் சாதம் தாங்க சாப்பிட்டேன். அவனை மாதிரியே அதை நின்று பார்த்துட்டு இருக்கால, அவனை மாதிரியே நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். வேறு வழியே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.